வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அவசரத்துக்கு வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத நேரத்தில் கடலைப்பருப்பு இருந்தால் இந்த மாதிரி உருண்டை குழம்பு வைக்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும் இந்த கடலைப்பருப்பு. இதை நல்லா 2 முறை தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம 3வது முறை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் அந்த பருப்போடு சேர்த்து ஊற வச்சிடலாம். 1 அல்லது 2 மணி நேரம் பருப்பு ஊறினா போதும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கத்தை பூண்டு பல், ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உருண்டையில் பிடிக்கிறதுக்கு பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் அரை மூடி தேங்காய், இவ்வளோ இளந்தேங்காவாக இருக்கணும், முத்தினதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சின்ன சின்ன பல்லாக பூண்டு பல்லில் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணுற மாதிரியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் நம்ம உருண்டையில் போட்டு தான் பிடிக்க போகிறோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், 2 ஹவர் பருப்பு ஊறிடுச்சு. நல்லா இப்படி காஞ்ச மிளகாய் எடுத்து கையில் உடச்சி பார்த்தாலே தெரியும் அப்படியே நல்லா ஊறினது. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வடக்கி அரைக்கிறது போல் ஒன்றும் அதிகமாக அரைக்கக்கூடாது. ஓரளவு கரப்பாக அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக ஆகிடக்கூடாது. தண்ணி இல்லாமல் பருப்பை வடிகட்டி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அதோட ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ மீத தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை கீழே ஊற்றிட வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பை நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இந்த சேனல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம், மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது எல்லாம் நம்ம உப்பு, காரம், கொத்தமல்லி தழை, தேங்காய் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு இதெல்லாம் சேர்ந்து பருப்போடு சேர்ந்து நம்ம வேக வச்சனால குழம்பு சாப்பிடும்போது உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒரு உருண்டை 2 உருண்டை வச்சு சாப்பிட்டாலே நம்ம போதுமானது. இது மீடியம் சைஸில் உருண்டையை பிடிச்சி உருட்டி வச்சுக்கலாங்க. உருண்டையை ரொம்ப கை அழுத்தாமல் அப்படியே நம்ம மெத்தனாப்பில் உருட்டணும். இல்லைன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டி வச்சோன்னா உருண்டை கல் போல் ஆகிடும். பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 உருண்டை வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே இட்லி சட்டியில் போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். 8லேருந்து 10 நிமிஷம் வேகும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், உருண்டை ஹார்டாகிடும். இது ஒரு பக்கம் 10 நிமிஷம் வேகட்டும். உருண்டை நம்ம குழம்பு தாளிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாங்க. நான் பெரிய பல்லாக இருந்ததுனால பூண்டு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் அப்படியே போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு இந்த அளவு வெந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. எப்போவுமே நம்ம தக்காளி வதங்கும்போது கல் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இல்லைன்னா ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உருண்டை வெந்துருச்சு. தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம உருண்டையை கையில் எடுத்து பார்த்தோன்னா கையில் வந்து ஒட்டாது உருண்டை. அதுதான் வந்து வெந்த பக்குவம். நல்லா வெந்துருச்சுங்க உருண்டை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கிடலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. மிளகாத்தூள் நம்ம எண்ணெயிலே ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து புளி கரைசல் ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஊறும்போது அந்த தண்ணியை ஊற்றிடலாங்க. வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் தண்ணியை. இப்போ போதுமான அளவு குழம்பு வச்சுடுங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ஓரளவு திக்காக இருக்கணும் குழம்பு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ச்சி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு தான் வந்து குழம்பு நல்லா வச்சுட்டு வந்த பக்குவம். நல்லா மீன் குழம்பு போல் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். இந்த உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா மீன் குழம்பு போல் நல்லாயிருக்கும். வச்சு நம்ம குழம்பு வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடணும் மூடி வச்சுட்டு. இப்போ ஒரு உருண்டையாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். எல்லா உருண்டையும் போட்டுட்டு அங்கங்கே மேலே வந்து தெரிகிற உருண்டையெல்லாம் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கிளற வேண்டாம், கரண்டியால் அழுத்தி விட்டால் போதும். உருண்டை போட்டு 2 நிமிஷம் அப்படியே வந்து தளன்னு கொதிச்சு விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது வந்து குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்றது கூடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நம்ம அவசரத்துக்கு காய்கறிலாம் இல்லாத நேரத்தில் இது மாதிரி வைக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சுருங்க. நம்ம உடனே வந்து சாப்பிட்றத விட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு மூடி வச்சுட்டு சாப்பிட்லாம். அப்போ தான் நம்ம வந்து உருண்டையில் காரம், புளிப்பு எல்லாம் வந்து நல்லா இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.